ஆகஸ்ட் மாதமாக இருக்கிறபடினாலே ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலே நாம் ஜெபத்தை பற்றியே படித்தோம். ஜெபமானது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனோடு கூட ஒரு சாதாரணமான மனிதன் எளிதாக தொடர்பு கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஒரு வழியாக இருக்கிறது. பரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு ஏற்படுத்தின வழியாக இருக்கிறது. நான் ஜெபித்தால் தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா, எனக்கு பதில் கொடுப்பாரா என்ற கேள்வி அநேகருக்கு உண்டு. அநேகர் உறுதியாக சொல்லுது, என் ஜெபத்தையெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டான்னு சொல்லி. அதனால்தான் அநேகர் மற்றவர்களை ஜெபிக்கும்படியாக கூறுகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். எனக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க சொல்லி பெரிய ஊழியக்காரர்களை எதிர்பார்க்கிறார்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டியது அவசியம் என்பது உண்மைதான். ஆனால் நம்முடைய பரம தகப்பனோடு கூட நான் நேரடியாய் பேசாமல் வேறு யாரும் எனக்காய் பேசுவதை அவர் அதிகமாய் விரும்ப போகிறதில்லை. நான் பேச வேண்டும், என் தகப்பனோடு கூட நான் பேச வேண்டும், நேரடியாய் பேச வேண்டும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்க விரும்புகிறார். நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் கேட்க வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. பெருமையுள்ளவனை தவிர வேறு யாருக்கும் தேவன் பதில் கொடாமல் இருப்பது கிடையாது. அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் சொல்கிறார். இந்த அக்கிரம சிந்தை என்றால் என்னன்னு சொன்னா, அவர் கீழ்ப்படிய மறுக்கும் சிந்தை. அவர் கீழ்ப்படிய மறுக்கும் சிந்தை என்று சொன்னால் பெருமையுள்ள ஒரு சிந்தை. அவர் என்ன சொல்ல நான் என்ன கேட்க, நான் என் விருப்பப்படி தான் நடப்பேன், அவர் விருப்பப்படி நடக்க மாட்டேன் என்ற சிந்தை தான் பெருமையின் சிந்தை. அந்த பெருமையின் சிந்தை தான் தேவன் வெறுக்கும் காரியம். அப்படியானா அப்படிப்பட்ட மனுஷனுக்கு தேவன் பதில் கொடுக்க முடியாது. ஆனால் வேறு எல்லா மனுஷனுக்கும் தேவன் பதில் கொடுக்கிறார். தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், நொறுங்குண்ட இருதயத்தையும் நறுங்குண்ட இருதயத்தை நீர் என்ன பண்ண மாட்டீங்க, புறக்கணியீர். சங்கீதம் 51 அழகாக சொல்கிறார். எந்த சூழ்நிலை என்று சொன்னால், தாவீது பத்சேபாளோடு கூட பாவம் செய்து ஏறக்குறைய 1 வருட காலம் அதை மறைத்து வைத்து நாத்தான் மூலமாக இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. 1 வருட காலம் தேவன் அவனோடு கூட பேசினாரானா, பேசிக்கொண்டேதான் இருந்தார். ஆனால் அவனுடைய ஏதோ ஒரு காரணம், தான் ராஜா என்பதனாலே அது வெளியே சொல்ல முடியாமல் தன்னை யார் கேட்க போகிறது என்று நினைத்தான் என்னமோ தெரியாது, 1 வருடம் கடத்தி விட்டான். ஆனா இப்பொழுது நொறுங்குண்டவனாக தேவனுடைய சமூகத்திலே போகிறான். தாவீது சொல்லும்போது சொல்கிறார், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்தையும் வாசிப்பேனே. ஆனால் சங்கீதம் 51:16, பலியை நீ விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலி உனக்கு பிரியமானதல்ல. அப்ப நான் பாவம் செஞ்சுட்டு பாவத்தை மறைச்சு உள்ளுக்கு வச்சுட்டு நான் ஏராளமா என் தேவனுக்கு பலியும் காணிக்கையும் செலுத்துவேன். ஆனால் அது எப்படி இல்லை, அதை அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். எதை ஏற்றுக்கொள்வார்? 17ஆவது வசனம், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நல்லா நினைச்சுக்கோங்க, அற்புதமான ஒரு காரியம். தேவன் எல்லா மனுஷனுடைய ஜெபத்தையும் உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். 2 தேவனுடைய பிள்ளைகள் பேசிக்கொண்டாலும் யார் கவனிக்கிறது? தேவன் கவனிக்கிறார். அவ்வளவு பெரிய தேவன் எங்கேயோ 2 பேர் பேசுறதை கவனிக்க முடியுமா? அவர் கவனிக்கிறார். அதில் அவர் பிரியமா இருக்கிறார். மறந்துடாதீங்க. தாவீதுடைய ஜெபத்தை கேட்டவர், அன்னாள் நொறுங்கி ஜெபித்த பொழுது அவளுடைய ஜெபத்தை கேட்டவர், பாவியான ஸ்திரீ கண்ணீரோடு கூட அவருடைய பாதத்திலே வந்து நின்ற பொழுது அவளுடைய ஜெபத்தை கேட்டவர், சமாதானத்தோட போ, பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட சொல்கிறார். நொறுங்குண்ட இருதயத்தை அவர் ஒரு பொழுதும் புறக்கணியார். இந்த நாளிலே மத்திய 15ஆவது அதிகாரத்திலிருந்து நமக்கு தெரிந்த ஒரு பகுதி, அதிகமாய் படித்த ஒரு சம்பவம் தான். ஆனால் அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், தேவன் நம்மோடு கூட என்ன இடைப்பட விரும்புகிறார் என்பதை கவனிக்கலாம்.
தான் விரும்பினதை பெற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரீயை பற்றி நாம் படிக்க போகிறோம். தான் விரும்பினதை பெற்றுக்கொண்டவள். இவள் ஒரு கானானிய ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கானானிய ஸ்திரீ, இஸ்ரவேல் ஒரு பெண் அல்ல, இஸ்ரவேல் பெண் அல்ல, ஆனால் ஒரு கானானிய ஸ்திரீ. கானானியர்கள் யார்? தேவனுக்கு முன்பதாக பாவிகளாய் இருந்தவர்கள். தேவன் அவர்களை அந்த தேசத்தை விட்டே துரத்துவேன் என்று சொல்லி இருந்தார். ஆனாலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே கானானியர்கள் அந்த பகுதியில் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட மக்கள் கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீயானவள் ஆண்டவரிடத்திலே வந்து தான் விரும்பினதை பெற்றுக்கொண்டான். தேவன் அவளுடைய விசுவாசத்தை பாராட்டி ஆச்சரியப்பட்டு அவளுக்கு அவள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். மத்திய 15வது அதிகாரத்தில் முதலாவதாக நாம் வாசிக்கலாம். 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சம்பவம் என்னன்றதை நம்ம பின்னதாக பார்க்க போகிறோம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, யாருக்கு? அந்த கானானிய ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. இதே மாதிரி இன்னொரு மனுஷனுடைய விசுவாசம் பெருசு. விசுவாசத்தை பற்றி ஆச்சரியப்பட்டது யாரு? யாரை பற்றி ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார்? நூற்றுக்கதிபதி, ஒரு ரோமன். அவனும் இஸ்ரவேலன் அல்ல. அப்ப நீங்கள் யாராயிருந்தாலும், நாம் யாராயிருந்தாலும் அவர் மேலே நான் விசுவாசம் வைத்து அவரிடத்திலே நான் செல்லுவேனால் அவர் சந்தோஷப்படுறாரா இல்லையா? சிலத்தில் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்படுகிறார். 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை மேலேந்து கீழே இறக்கினார்கள். ஆண்டவர் அவளுடைய முகத்தை பார்க்கல, எதை பார்த்தார்? அவள் விசுவாசத்தை பார்த்தார். அங்கே அந்த மனுஷனை சுகப்படுத்துகிறார். அப்ப தேவனிடத்திலே போகிற ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம். நான் விரும்புகிறதை அவர் தர விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் நினைப்பதற்கு மேலாக அவர் செய்ய விரும்புகிறார். நம்முடைய இயல்பு தானே. என் பிள்ளை ஒன்று கேட்டா அதோட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை தான் என்ன பண்ணுவோம்? வாங்கி தருவோம். அது பொல்லாதொருளாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்போமானா நம்முடைய பிதாவானவர் பரமபிதா மோசமானதை கொடுத்துருவாரா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரே. நல்லதை அல்லவா கொடுப்பார். அப்படியானால் நம்முடைய தேவன், நான் அவரிடத்தில் போவேனே ஆனால் என் ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டான்னு சொல்லி நான் சந்தேகப்படுவதே அவருடைய அற்புதமான குணத்தை நான் அவமானப்படுத்துவது போன்ற ஒரு காரியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஜெபம் பண்ணவே வரலன்னு சொன்னா, அல்லது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஜெபத்துக்கு உங்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன காரணம் யோசித்து பாருங்க. சிலர் சொல்றாங்க, நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்னங்க கேட்பாரு? இல்லை, குழந்தை பேசுது விளங்கவே இல்லைனாலும் யாருக்கு விளங்கும்? தாய்க்கு விளங்கும். நிறைய நேரத்தை சொல்லுவேன், நீ பேசுறது ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் அது தாய்க்கு விளங்கும். மழலை பேச்சு எல்லாரும் ரசிக்கும் ஒரு பேச்சு, அது அழகான ஒன்று. குழந்தைகள் தெரியாமல் ஆண்டவரிடத்திலே பேசுவினால் அவருக்கு விளங்கும். அது கிறுக்குத்தனமாக பேசினாலும் அதுவும் அவருக்கு விளங்கும். சரியா? அற்புதமான ஒரு காரியம். தேவன் நம்முடைய காரியம் செய்கிறார். அதோடு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்புவதை கொடுக்க அவர் விரும்புகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை விரும்பத்தான் செய்கிறோம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆண்டவர் நமக்கு விரும்புறதை கொடுக்க விரும்புகிறார். சரியா? நாம் விரும்புவதை, அதாவது நான் போன வாரமே சொன்னேன், நம்முடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாதுன்னா என் சொந்த இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக இருக்கக்கூடாது. ஆனால் சரியானதாக இருக்க வேண்டும், நல்லதாக இருக்க வேண்டும். நான் தேவனுக்கு பிரியமானதை நான் கேட்க வேண்டும், தேவனுடைய நாம மகிமைக்காய் கேட்க வேண்டும், நியாயமானதை நான் கேட்க வேண்டும், நியாயமானதிலே ஆசைப்பட வேண்டும். நிச்சயமாய் அவர் நமக்கு தருகிறார், அதில் சந்தேகமே இல்லை. அதை கேட்க வேண்டும். யாருக்கு கிடைக்காதுன்னு சொன்னா, அதே நீதிமொழிகள் 13வது அதிகாரத்திலே வாசிப்போமானால் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது.
யாருக்கியா கிடைக்காது? நான் நினைக்கிறேன் இந்த வாஸ்தப்ப, இந்த கான்டெக்ட்ல வாஸ்தப்ப நான் யோசிச்சது என்னன்னா, இந்த ஜோம் பண்றதுக்கே சோம்பேறி இருக்காங்க. சரியா? இன்னொரு இடத்துல வாசித்தீங்கன்னா, தான் சமைத்ததை வேட்டையாடினதை சமைக்க சோம்பேறித்தனம், அல்லது சமைச்சதை எடுத்து வாயில வைக்க சோம்பேறித்தனம். நிறைய சோம்பேறிகள் இருக்காங்க. அவனுடைய ஆத்துமா விரும்பாதுன்னு வேதம் சொல்லல. அவனுக்கும் எக்குத்தப்பான ஆசைகள் எல்லாம் உண்டு, பெரிய ஆசைகள் எல்லாம் உண்டு. ஆனா வேதம் சொல்கிறது, அவன் விரும்பினது ஒன்றும் அவனுக்கு கிடைக்காது, அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது என்பதை சொல்லுகிறார். 21வது அதிகாரம் பாருங்களேன். 21வது அதிகாரத்துல இன்னொரு காரியம் இருக்கிறது, சோம்பேறி. 21வது அதிகாரம் 25வது வசனம். 21வது அதிகாரம் நீதிமொழிகள் 21, 25. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். சோம்பேறிக்கு மட்டும் ஆசை இருக்காதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சோம்பேறிக்கு நல்ல பிரியாணி செஞ்சு நல்லா சாப்பிடணும் ஆசை, ஆனால் அவனுக்கு என்ன இல்லை, வெங்காயம் உரிக்க என்ன இல்லை, பூண்டு உரிக்க பொறுமை கிடையாது. ஆனால் அவன் ஆசை அவனை கொல்லும். பக்கத்து வீட்டிலேருந்து பிரியாணி வாசனை அடித்தோன்னா ஐயோ நம்மளுக்கு கிடைச்சா அப்படி இருக்கும் சொல்லிடுறோம். சரியா? ஓகே. நம்முடைய ஆசைகள் உண்டுங்க, நம்ம ஆசைகள் உண்டு. ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது. ஏக்கங்கள் உண்டு. என் வாழ்க்கையிலே இப்படி நடந்தால் நன்றாக இருக்குமேன்னு சொல்லி ஏக்கங்கள் உண்டு. அதை கொடுக்க தேவனும் உண்டு. ஆனால் ஆண்டு சொல்கிறார், என்று சொல்கிறார், கேட்க வேண்டும். அதுக்காக தாங்க ஜெபம் வச்சிருக்கிறார். என்ன ஆசைகள் உங்களுடைய வாழ்க்கையில? இந்த பெண்ணை பற்றி நான் வாசிக்கும் பொழுது, யோசித்த பொழுது, இந்த பெண்ணுக்கு கேட்கத்தக்கதான ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த அதிகாரத்துக்கு போகலாமா? மத்தேயு 15வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 15வது அதிகாரம் 21வது வசனம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைக்கு போனார் என்று சொல்லப்படுறது. தீரு சீதோன் எங்க இருக்கிறது? கடைசி படத்துக்கு வரலாம். சரியா? சிலருக்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்கா நான் எடுத்து காண்பிக்கிறேன். பாலஸ்தீன தேசம் புதிய ஏற்பாடின் காலத்தின் என்று சொல்லி அவங்க மேப்ல 3வது மேப் ஆக அது வரும். பாலஸ்தீனா தேசம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த 2வது படத்திலும் வருகிறது. அதில் பார்த்தீங்கன்னா மேல பெனிக்கியா என்று சொல்லியிருக்கு, பெரிய எழுத்தில் எழுதியிருக்கும். அதனுடைய இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தீரு சீதோன்லாம் இருக்கு. சரியா? அதான் தீரு கீழே இருக்குது, சரப்தா சீதோன். இப்போ மேல் பகுதி, இந்த கடற்கரை பகுதிக்கு ஆண்டவர் அதிகமான வேலை செய்த பகுதி கலிலியா பகுதி, சமாரியா அந்த பகுதியிலே வேலை செய்தார். யூதியாவிலும் வருவார். ஆனால் கலிலியாவையும் தாண்டி தீரு சீதோன் பகுதிக்கு அவர் போகிறார். என்ன காரணமாக போகிறார்? ஆண்டவர் ஒரு பொழுதுமே ஒரு நோக்கம் இல்லாமல் போவது கிடையாது, நோக்கத்தோடு கூட தான் போகிறார். ஏதோ ஒரு காரியத்தை அவர் அறிந்ததினாலே அங்கே போகிறார். யாருக்காகவோ போகிறார். ஒரு முறை அவர் படகேறி அக்கறைக்கு போனார் சொல்லி வாசிக்கிறோம். கெதரனை கரை பக்கம் போகிறார். எதற்காக போனார்? ஒரே ஒரு மனுஷன், பிசாசு பிடித்த மனிதனை சுகப்படுத்தும்படியாக போகிறார். அவனை சுகப்படுத்தினார். அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, போயிருங்க, இந்த இடத்துல இருக்காதுன்னு சொல்றாங்க. உடனே படகேறி அடுத்து மறுபடியும் மறுபக்கம் வந்து விட்டார். எதற்காக போனார்? அந்த ஒரு மனுஷனை சந்திக்க போனார். ஒரு நாள் ஒரு கிணற்றண்டையிலே அவர் அமர்ந்திருந்தார். யாரை சந்திப்பதற்காக? ஒரு பெண்ணை சந்திப்பதற்காக, சமாரிய பெண்ணை சந்திப்பதற்காக. அவருக்கு தெரியும் அவர்கள் தேவைகளோடு கூட இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு தண்ணி தான் சொல்றார். உங்கள்கிட்ட தான், நீங்க யூதன் அல்லவா, என்கிட்ட போய் தண்ணி கேட்கிறீங்களேன்னு அவள் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்கிட்ட கேட்டிருந்தா உனக்கு நான் என்ன தந்திருப்பேன்? ஜீவ தண்ணீர் கொடுத்திருப்பேன். உங்கள்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே, நீங்க எதை வச்சு கிணறு ஆழமா இருக்கேன்னு சொல்றார். பாருங்களேன், எதை தூண்டுகிறார்னா, என்கிட்ட என்ன பண்ண, கேளு கேளு கேளு, என்கிட்ட கேளுன்றார் ஆண்டவர். அதை தான் அங்கே தூண்டுகிறார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 15வது அதிகாரத்துல அவர் கலிலியா பகுதியில் தான் இருந்திருப்பான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்பதாக அந்த பகுதியை விட்டு இன்னும் மேலே போகிறார். சில பிரஜாதிகள் வாழுகிற ஒரு பகுதிக்கு அவர் போகிறார். அங்கே தீரு சீதோன் பட்டணங்களிலே அவர் போகும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு பெண் இவரை பற்றி கேள்விப்படுகிறார். இவர் இந்த பக்கம் வருகிறார் சொல்லி
அது மட்டுமல்ல, அவள் இவரை பற்றி ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கா, கேள்விப்பட்டிருந்திருக்க வேண்டும். இவர் யார் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்க வேண்டும். இவர் என்ன செய்ய முடியும் என்பதை கேள்விப்பட்டிருக்க வேண்டும். இப்பொழுது அடுத்ததாக கேள்விப்படுகிறார், இவர் இந்த இயேசுவானவர் தன்னுடைய பட்டணங்களின் பக்கம் வந்திருக்கிறார் என்பதை அவள் கேள்விப்படுகிறார். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? நான் நம்புகிறேன், யார் தான் கொடுத்திருக்கணும்? மக்கள் மூலமாக ஒருவேளை பெற்றிருந்தாலும் தேவன் அவளுக்கு கொடுத்த செய்தி. அற்புதமான காரியங்க. இன்றைக்கு நானும் நீங்களும் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டோம் என்று சொன்னான், அது தற்செயல் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளை அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னான், அது தற்செயல் அல்ல, யாரோ செய்த புண்ணியம் அல்ல. ஆனால் அது தேவனுடைய கிருபை. மறந்துடாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில கிருபைகளை நமக்கு அள்ளி கொடுக்கிறார். கிருபைகளை அள்ளி கொடுக்கிறார். எதற்காக என்று சொன்னால், நான் இன்றைக்கு இருக்கிற காரியத்தை காட்டிலும் இன்னும் உயர்வான நிலைக்கு நான் போக வேண்டும். இன்றைக்கு நான் ஆண்டவரை அறிந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய் அறிய வேண்டும். தேவையோடு கூட, நெருக்கத்தோடு கூட, என்ன செய்யன்னு சொல்லி தெரியாமல் திகைத்த சூழ்நிலையிலே நிற்கிற எனக்கு ஆண்டவர் சில வாய்ப்புகளை கொடுத்து என்னை தூக்கிவிட விரும்புகிறார். அதனால்தான் தேவன் அந்த பக்கமாய் போகிறார். போகிறது மட்டுமல்ல, அவரை பற்றி கேள்விப்படுகிறார், ஓடி வருகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கிறாருங்க. நல்ல வாய்ப்பை கொடுக்கிறார். ஜெபிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை கொடுக்கிறார். நான் 10வது ஆண்டு முடித்த உடனே இந்த பிரேயர் எல்லாம் நிறுத்திடுவோம் அப்படின்னு நினைத்தேன். ஆனால் தேவன் நம்முடைய சபைக்கு கிருபை கொடுக்கிறார். ஜெபிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை இன்றைக்கும் கொடுத்திருக்கிறார். ஓடி வருகிறதை பார்க்கணும். காலையில் 5 மணிக்கு வர்றது அதிகமானது பெண்கள் தான், சகோதரிகள் தான் வராங்க. ஆனால் வாலிப பிள்ளைங்க 1-2 தவிர வரதே கிடையாது. சோம்பேறிகள் நல்லா தெரியுது. என்றைக்கு எந்திரிக்கிற போகிறோம் ஆண்டுக்காக? இன்னும் கொஞ்சம் முடக்கி கொண்டு தூங்கட்டும் சொல்லுவோமா? தேவன் நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறான். 400 ஆண்டுகள் இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசிகளும் இல்லை, தீர்க்க தரிசனமும் இல்லை. அது இருண்ட காலம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருவதற்கு முன்பதாக. அதன் பின்பதாக முதலாவதாக யோவான் ஸ்நானகன் வருகிறான். அவருடைய உடை ஒட்டகத்தோல், அவருடைய உணவு வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். ரொம்ப பாப்புலரா இல்லை, வனாந்தரத்தில் தான் ஊழியம் செய்கிறார். ஆனால் ஜனங்கள் ஓடுகிறார்கள். இங்கே ஜனங்கள் ஓடும் பொழுது குறை சொல்கிற ஒரு கூட்டமும் இருந்து கொண்டே இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. குறை சொல்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே. அவருடைய காலத்திலே 6 மாதம் கழித்து இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். அவர் புசிக்கிறவராகவும் குடிக்கிறார். யார் வீட்டுக்கு போனாலும் என்ன பண்ணுவார்? உட்கார்ந்துருவார், சாப்பிடுவார். அவருக்கு பட்ட பேர் என்ன சொன்னா, பாவிகளின் சிநேகிதர், போஜன பிரியன். நம்ம ஊர் மக்கள் பட்ட பேர் வைக்கிறதுல 1ஆம் நம்பர். அப்ப குறை சொல்லுகிற மக்கள். மத்தேயு 11வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. மத்தேயு 11வது அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அப்படியே நொந்து கொள்கிறார். இந்த ஜனத்தை குறித்து நான் என்ன சொல்லுவேன் என்று சொல்லி நான் எடுத்து காட்டுவதற்கு காரணம் என்ன சொன்னா, தேவன் நல்ல வாய்ப்புகளை நமக்கு முன்பதாக, கண்களுக்கு முன்பதாக கொண்டு வரும் பொழுது எதையாவது சொல்லி அதை நான் இழந்து போவதற்கு பிசாசு முயற்சி எடுக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வழியில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து பேசுறாங்க, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். குறை பேசுகிற மக்கள். யோவான் ஸ்நானகன் புசியாதவனும் குடியாதவனாய் வந்தான், அவனையும் பேசினார்கள். அவன் பிசாசு பிடித்தவன், ஒண்ணுமே சாப்பிட மாட்டான், இப்படி உட போட்டிருக்கிறான், என்ன தின்றான் வனாந்தரத்தில் இருந்துக்கிட்டு. இவன் மக்கள் மத்தியில் வந்து வேலை செய்ய வேண்டியதானே, எங்கேயோ வனாந்தரத்தில் இருக்கிறான், ஆற்றங்கரையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான், இவெல்லாம் ஒரு ஊழியக்காரனா? ஏதோ ஒன்றை சொன்னார்கள், குறை சொன்னார்கள், பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து மக்கள் மத்தியிலே அவர் வாழ்ந்தார், மக்களோடு மக்களாக வாழ்ந்தார். யார் வீட்டுக்கு போனாலும் அவர் சாப்பிடுகிறவராய் இருந்தார். அவரை பாவிகளின் சிநேகிதர் என்று சொன்னார்கள், போஜன பிரியன் என்று சொன்னார்கள், அவரையும் பிசாசு என்று சொன்னார்கள். குறை சொல்லுகிற மக்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குறை மட்டும் சொன்னீங்கன்னா நிறைய ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க, மிஸ் பண்ணிடுவீங்க.
அதான் தேவன் நம்முடைய கையில கொண்டு வந்து உட்கார்ந்து அப்படியே கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கிறார். இந்த குறை சொல்றவங்களுக்கு மட்டும் ஒன்றை மிஸ் பண்ணிடுறாங்க. ஒன்றை அவங்க கவனிக்கிறது இல்லை. என்ன கவனிக்கிறது இல்லைன்னு சொன்னா, தங்களிடத்திலும் 1000 குறை இருக்கிறது என்பதை அவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, மறந்துடுறாங்க. குறையில்லாத மனிதனே கிடையாது, குறையில்லாத மனிதனே கிடையாது. அப்படி குறையில்லாத மனிதன் இருக்கும் பொழுது, இல்லாத மனிதனே இல்லாது இருக்கும் பொழுது, நான் எப்படி இன்னொருவனை குறை சொல்ல முடியும்? தேவன் எனக்கு கொடுக்கிற வாய்ப்பை நான் ஜாக்கிரதையாய் பயன்படுத்திக் கொள்வேன். தேவன் என்னை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். இந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இயேசு அவள் இருந்த பக்கமாய் போகிறார். அவள் அதை கவனிக்கிறார், கேள்விப்படுகிறார். அந்த பெண்ணானவள் அதை பயன்படுத்திக் கொள்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் காலையில் தான் சொன்னேன், இந்த வாய்ப்பு எப்பயுமே உங்களுக்கு கிடைக்க போகிறது என்று சொல்லி தயவு செய்து நினைக்க வேண்டாம். அடுத்த வருஷம் நம்மால் செய்ய முடியுமோ செய்ய முடியாது எனக்கு தெரியாது. அடுத்த வருஷம் நான் இருப்பேனோ நீங்கள் இருப்பீர்களோ தெரியாது. ஒரு நாள் வரும், ஏக்கம் வரும். ஜெபிக்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஒரு 4 பேர் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஏங்கும் நேரம் வரும். ஆள் இருக்காது. பயமுறுத்தலைங்க. அப்படிதான் உலகம் போயிட்டு இருக்கு. இப்ப அப்படிதான் உலகம் போயிட்டு இருக்கு. நல்ல நேரங்கள், நல்ல காலங்கள். யாரையும் பத்தி கவலைப்பட வேணாம். நான் ஜெபிக்க வேண்டும். 5 மணிக்கு வைக்கிறாங்க, எவன் வர முடியும்? எவ்வளோ காரியத்துக்கு நம்ம 5 மணிக்கு போயிட்டு தான் இருக்கோம். போகாதெல்லாம் இல்லை. யாரோ சொன்னதாக சொல்லலாம். இது நம்ம பிசாசு நம்ம மனசில் போடுற நெகட்டிவ்ஸ், எதிர்மறையான ஒரு சிந்தையை எனக்குள்ளே போட்டு நான் அந்த காரியத்தை அனுபவிக்க முடியாமல் தடுத்து விடுவான், மண்ணை எழுப்பிடுவான். இழப்பது யார் என்று சொன்னால் அந்த மனுஷன் மட்டும்தான். யோவான்கிட்ட போய் ஏராளமான திரளான மக்கள், யூதேயா எருசலேமிலிருந்து திரள் மக்கள் போனாங்க. என்ன பண்ணாங்க? தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பினாங்க. அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்ப ஏராளமான மக்கள் அவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஒரு கூட்டம் மட்டும் என்ன பண்ணிக்கிட்டே இருந்துச்சு? குறை பேசிக்கிட்டே அலைஞ்சிட்டு. இழந்து போன கூட்டம். இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்தவர்கள் திரள் மக்கள் போனாங்க. சின்ன பிள்ளைங்க கூட அவர் பின்னாடியே போனாங்க. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு கூட்டம் எப்பயுமே குறை சொல்லிட்டு இருந்துச்சு. அன்று அவர்களை பார்த்து தான் வேதனைப்பட்டு தான் சொல்லுவேன். இந்த சந்ததி பற்றி நான் என்ன சொல்லுவேன்? யோவான் சொன்னான் அப்படி வந்தா அவனையும் குறை சொன்னாங்க, நான் இப்படி வந்தேன் என்னையும் குறை சொல்றாங்க. நான் என்ன சொல்றது? தேவன் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் அற்புதமான காரியம். இந்த பெண்ணை பார்க்கும் பொழுது கானானிய ஸ்திரீயாக இருந்தாலும் தனக்கு தேவன் கொடுத்த வாய்ப்பை அவள் பயன்படுத்துகிறவளாக இருக்கிறாள். இன்னொரு காரியம் இந்த பெண்ணை பற்றி நான் கவனிக்க வேண்டுமானால், அவள் ஆண்டிடத்திலே வந்து அங்கே என்ன சொல்கிறாள் என்பதை பாருங்கள். 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவளிடத்தில் ஓடி வந்து, 2 பேர்ல ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஓடி வரல. நான் 2 பேர் இருந்தால் தான் நான் சர்ச்சுக்கே வருவேன், என் ஃப்ரெண்டு என் கூட வரமாட்டேன்றான், நான் எப்படி தனியாக வருவேன்? இத்தனை பேர் இங்கே இருக்கிறோம்ல, நீ எப்படி தனியாக வருவ? ஏதாவது ஒரு காரணம். தேவன் நம்மை அழைக்கிறார். அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா ஒருத்தி ஓடி வருகிறாள். ஏன்னா அவளுக்கு தானே வலி இருக்கு, இன்னொருத்திக்கு என்ன இல்லை, அந்த வலி இல்லையே, அவள் எப்படி வர முடியும்? எல்லா நேரத்திலும் நமக்கு செட்டெல்லாம் கிடைக்காது, தனிமையாக தான் ஓடி வர வேண்டும். ஆண்டவர் தான் எதிர்பார்க்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இந்த பெண்ணை பார்க்கும்போது நான் யோசித்த மற்றொரு காரியம் என்ன சொன்னான், தன்னுடைய பிரச்சனையை, தன்னுடைய தேவையை கண்டிருந்த அந்த பெண், தேவையை கண்ட பெண். நிறைய பேருடைய பிரச்சனை என்ன, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியாது. தலை சுத்தம், ஏன் சுத்தம்னு தெரியலங்க, தலை சுத்தம், அவ்வளோதான். ஏதாவது ஒரு பிரச்சனை. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு பிரதர், நான் அதை கண்டுக்கிடவே இல்லை, பிரச்சனை பார்த்தா கேன்சர், முத்தி போச்சுங்கன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை காணாதபடி, காண முடியாததினாலே வருகிற பயங்கரமான ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த பெண் தன் பிள்ளையின் பிரச்சனையை
அடையாளம் கண்டவள். ரொம்ப முக்கியங்க. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். நான் இந்த பிள்ளைங்களை குறைய சொல்ல, சரியா? அது சின்ன பிள்ளைங்க தான், அதுகளுக்கு விவரமே தெரியாது. சர்ச்சுன்றதே மறந்து அதுக்கு விளையாட்டு மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேலோங்கி நிற்கும். ஆனால் அதை புரிஞ்சிக்கிற வேண்டியது யாருடைய வேலை? பெரியவங்க, நம்மளுடைய வேலை. அதுக்கு குழந்தை மாதிரி சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். சில நேரத்தில் கிள்ளணும், சில நேரத்தில் வீட்டில் சில தண்டனை, சின்ன சின்ன தண்டனைகள் கொடுக்கணும். எதுக்காக கொடுக்குறோம்? அதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். பெரியவங்க அதுக்கு தான் இருக்கும், அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். அடுத்தது முக்கியமான ஒரு காரியம், நாம் அந்த பிரச்சனைகள் யார்கிட்ட சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும். சர்ச்சுக்கு வந்தோடனே சிலருக்கு தூக்கம் வந்துடும். இங்கே அப்படி இல்லை, சரியா? ஆனால் சிலர் பாஸ்டர்கிட்டே சொல்லுவாங்க, பாஸ்டர் வீட்டில் தூக்கமே வருது பாஸ்டர், ஆனால் சர்ச்சுக்கு வந்தேன்னா அவ்வளோ சமாதானமாக நான் தூங்குறேன். அம்மா, அவங்களுக்கு அது சீரியஸாகவே தெரியலன்னு வச்சு, அவங்க பிரச்சனை அதுன்றது அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தூக்கத்தை கொடுத்து வசனத்தை கவனிக்க முடியாமல் பிசாசு பண்ணிடுறான். அப்போ அது அவங்க பிரச்சனையாகவே அவங்க நினைக்கல, அதை ஒரு ஆசீர்வாதமாக நினைக்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு என்ன கொடுக்குறார்? நித்திரை அளிக்கிறார். ஆனால் சர்ச்சில் அடித்தாருன்னா அது பிசாசாக தான் இருக்கணும், சரியா? ஆண்டராக இருக்க. அதனால என் வாழ்க்கையில் இருக்கிற என்னுடைய பிரச்சனை என்ன? சிலது நான் வசனத்தை கவனிக்கிறேன், ஆனால் எனக்கு விளங்கவில்லை. ஆண்டவர் கேட்கணுமா கேட்க வேணாமா? ஆண்டவர், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு என்ன பண்ணல, விளங்க மாட்டேன் என்கிறது. என் பிள்ளை சர்ச்சில் உட்கார மாட்டேது ஆண்டவரே, சொல்லணுமா வேண்டாமா? சொல்ல வேண்டும். அதுக்காக தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனை என்ன? முதலாவது அதை கண்டுபிடிப்போம். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அது நான் 1000 சொன்னாலும் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு நீங்க உணர்ந்தாதான் என்ன பண்ண முடியும்? மாற முடியும். அதான் முக்கியமான ஒரு காரியம். என் பிரச்சனையை நான் அறிய வேண்டும் முதலாவதாக, சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு நம்முடைய தேவை என்ன? இந்த பெண்ணை பார்க்கும்போது ரொம்ப கிளியரா, ஷார்ப்பா அவ சொல்லுகிற காரியம், ஆணுடைய சமூகத்தில் சொல்லுகிறா, எனக்கு இறங்கி என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். என்ன வேதனை சொல்லி எனக்கு தெரியல. நம்முடைய பிள்ளைகளை பிசாசானவன் அழிப்பதிலே அவன் கங்கணம் கட்டி இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்களை திசை திருப்ப விரும்புகிறான், ஆசைகளை மாற்ற விரும்புகிறான். வாலிபல் ஆகும்போது அவங்க சர்ச்சுக்கே வர முடியாமல் போயிடும். ஸோ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்று, நம்ம பக்கத்தில் உட்காந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ரெண்டாவது, அவளுக்காக என்ன பண்ண ஆகணும்? ஜெபம் பண்ணணும். ஏன்னா என் பிள்ளைலாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, அவங்களாம் சூப்பர் பிள்ளைங்க இல்லைங்க. பிள்ளையின் மனதிலே மதியினம் ஒட்டி இருக்கு தான் பைபிள் சொல்லுது. எல்லா பிள்ளைகளும் போல தான். யாருமே நல்ல பிள்ளைங்கள்லாம் கிடையாது. நான் பாவத்திலே பிறந்திருக்கிறோம். அப்போ பிள்ளையின் மனதிலே மதியினம் ஒட்டி இருக்கும். அதை நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்படியானா பிள்ளையின் செய்கை என்னன்பதை என்ன பண்ணணும்? கவனிச்சுட்டே இருக்கணும். ஏன் இந்த பிள்ளை இப்படி நடந்துக்கிறான்? ஏன் இந்த மாதிரி அவன் பேசுறான்? அப்ப என்ன காரணம்? கவனிக்க வேண்டும். அப்ப பெற்றோராகிய நாம் பிள்ளைகளின் உண்மையான நிலைமையை அறிந்து நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். எல்லாம் தலைக்கு மேல போன பின்னாடி லவாலவான் கத்துறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிரச்சனையை உணர வேண்டும். என்னுடைய பிரச்சனை, அதே நேரத்தில் என்னுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை, புருஷன் மனைவி எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை என்ன? புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஒரு சின்ன காரியம் ஒரு இதில் உராய்வு இருந்துகிட்டே இருக்கே, சமாதானம் கெட்டுட்டே இருக்கிறேன், என்ன காரணம்? நான் சொல்லிடலாம், என் மனைவி சரியில்லைங்க அப்படி ஈஸியாக சொல்யூஷன், நான் ஒரு ரீசன் சொல்லிடலாம். அப்போனா நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு அது ஒரு நல்ல வழியாக இருக்கும். நான் ரைட்டுங்க, ஆனால் என் மனைவி சரியில்லை, நான் சரியாக தான் இருக்கேன், என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, நான் சேர்த்திருக்கிற ஸ்கூல் சரியில்லை. இல்லை, கிடையாது. எல்லாம் இருக்கலாம், பிரச்சனை உண்டு. ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வை காண வேண்டுமானால் பிரச்சனையை நாம் முதலாவதாக சரியாக அடையாளம் கண்டு யார்கிட்ட கொண்டு போக வேண்டும்? ஆண்டவரிடத்திலே கொண்டு போக வேண்டும். அந்த பெண்ணானவள் அதை ரொம்ப அழகா செய்தாள். வளவளன்னு பேசவே இல்லைங்க, இது ஒண்ணுதான் அவள் பேசினதே. அடுத்தது அவள் பணிந்து கொண்டாள் என்று தான் சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் அவள் வேற எதுவுமே செஞ்சதாக சொல்லலை, ஒண்ணுமே சொல்லலை. பணிந்து கொண்டா 25 வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரை பணிந்து கொண்டாள். அதுக்கப்புறம் அவள் பேசினதாக சொல்ல 27 ஒன்று பேசுகிறார். பின்னதாக பார்க்கலாம். அது கூட தன்னுடைய பிரச்சனையை பற்றி எல்லாம் பேசல.
அவ்வளோ ஷார்ப்பாக இருந்திருக்கிறார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிள்ளைகள் பெரிய சொத்துங்க, சரியா? பிள்ளைகள் பெரிய சொத்து. நீதிமொழியில் ஆடுகளை பற்றி சொல்லும்போது, உன் ஆட்டின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நமக்கு ஆடு இல்லை, பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. பிள்ளைகள் தேவன் கொடுத்துருக்கிற தேவனுடைய சம்பத், தேவன் நம்ம கொடுத்துருக்கிற சம்பத், சொத்து. அதில் பார்த்தீங்கன்னா 27வது அதிகாரம், நீதிமொழி 27, 23. அந்த நாட்களில் ஆடுகள் தான் செல்வம். இன்றைக்குமே மாடு ஆடுகள் தான் என்ன செல்வம். அது யார்கிட்ட நிறையா இருக்கோ அவன் தான் பெரிய பணக்காரன். 27வது அதிகாரம் 23ஆம் வசனம், உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தையின் மேல் கவனமாயிரு. அடுத்த வசனம் பாருங்க, செல்வம் என்றென்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தலைமுறைக்கும் நிலை நிற்குமோ. சரியா? கொஞ்சம் கவலையும் இருந்தால் கையை விட்டு போயிருங்க. எல்லாமே கைவிட்டு போயிடும். அதில் மேன்மையான சொத்து அதுதான், பிள்ளைங்க தாங்க. அது நாளைக்கு நம்மளுக்கு சோறு போடுமா, சோறு அது ரொம்ப முக்கியம் கிடையாது. பிள்ளைகள் இங்கே சரியாக வளர்க்க வேண்டிய நம்முடைய கடமை. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை கவனிப்பாங்களா, கவனிக்க மாட்டாங்களா? கவனிப்பாங்க. பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்திலும் அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது அவங்க பெற்றோருக்கும் பயப்பட தான் செய்வாங்க. நம்ம என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் மட்டும் சொல்லி வளர்த்தோன்னா அவன் ஆயிடுவான். அதுக்கப்புறம் யாரை கவனிக்க மாட்டான். நீங்கள் சொன்னது தான் நான் செஞ்சுட்டேன்ல, என்ஜினியர் ஆகிட்டேன்ல, டாக்டர் ஆகிட்டேன்ல, அது மட்டும் தான் சொல்லி தந்தோம், அதனால் அது மட்டும் தான் செய்வான். பெற்றோரை அவன் என்ன பண்ண மாட்டான், கவனிக்க மாட்டான். சரியா? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் அவர்கள் வளர்க்க வேண்டும். அப்போ நம்முடைய கவனம் நமக்கு தேவை. இன்னொரு காரியம் இந்த பெண்ணானவள் செய்தது என்ன சொன்னால், 15வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். 15, 22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்றார். அவள் கானானிய ஸ்திரீ. ஏன் ஏசாமிட்ட ஓடி வரணும்? அவள் கானானிய ஸ்திரீ. கானானிய தெய்வங்கள் ஏராளம் இருந்திருப்பாங்க, ஏராள தெய்வங்கள், நம்ம நாட்டு போல ஏராளமான தெய்வங்கள். அங்கே ஓடலை. பூசாரிகள் இருந்திருப்பாங்க, அங்கே ஓடவில்லை. அவள் இங்கே ஓடி வருகிறாள். சரியான நபரிடத்திலே ஓடி வந்த ஒரு பெண்ணாக இருக்கு. அதனால தான் அவளுடைய ஆசை நிறைவேறிச்சு. அவள் விரும்பினது என்ன பண்ணியிருந்தது, கிடைத்தது. அவரிடத்திலே ஓடி வருகிறாள். இஸ்ரவேலுடைய தோல்வி என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லும் போல் சொல்றாரு, ஜீவ தண்ணீராகிய என்னை விட்டு விட்டு தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகள் என்ன பண்ணீங்க, தெரிந்து கொண்டீர்கள் சொல்கிறார். ஜீவ தண்ணீராகி அவரை விட்டுட்டாங்க. ஆனா யார போய் எதை போய் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம்? தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொண்டார்கள். அந்நிய தெய்வங்களை தான் நாடி ஓடினாங்க. அதான் இஸ்ரவேலுடைய தோல்வி. கையில ஆண்டவரை வச்சுக்கிட்டு அவரை விட்டுட்டு வேற பக்கம் ஓடுறது. ஆனா இவளோ லட்சக்கணக்கான தெய்வங்களை விட்டு விட்டு ஒரே தெய்வனாகி ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணினான், ஓடி வந்தார். யார்கிட்ட ஓடுகிறோம் பிரச்சனையின் நேரத்தில்? ஃப்ரெண்டுகிட்டயா, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயா? இல்லை, முதல்ல நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் இதுதான், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. மனுஷன் கேலி பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கிட மாட்டான். ஆண்டவர் நம்மை புரிந்து கொள்கிற தெய்வம். வேறு யார்ட்டையுமே சொல்லணும்னு அவசியம் கூட இல்லை. அதனால் சொல்ல வேணான்னு நான் சொல்லலை. சில இடத்துல நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், தேவையான இடத்துல. ஏன்னா சில நேரத்தில் நம்ம அந்த உறவுகளிலே கட்டப்பட்டவர்கள் என்பதனால 4 பேர்கிட்ட சொன்னால் தான் என்ன பண்ணுவோம், மனசு ஆறும். ஆனால் 4 பேர்கிட்ட சொல்கிறத விட யார்கிட்ட போய் சொல்லலாம்? அன்னாள் தன் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றிட்டான். வேற எங்கேயுமே அவளுக்கு ஆறுதல் கிடைக்கல. அவன் புருஷன் சொல்கிறான், ஒரு குமாரனை பார்க்கலாம் நான் 10 குமாரனை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் இல்லையா அப்படி கேட்குறேன். எது கொடுத்தாலும் இவளுக்கு மட்டும் 2 பங்கு கொடுத்தான். ஆனால் எதுவுமே அவளை என்ன பண்ண முடியலை, சமாதானப்படுத்தவே முடியுங்கள்ல. ஒரே ஒரு இடம், அதுக்கப்புறம் அவன் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அது எந்த இடம்னா அவனுடைய சமூகம். நம்ம எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டோம், எல்லாத்தையும் போய் சொல்லிட்டோம். ஆனால் யார்கிட்ட மட்டும் சொல்லலை, தெய்வனிடத்தில் சொல்லலை. அதான் பிரச்சனை. நம்முடைய ஆண்டவர் அற்புதமான ஆண்டவர். அவர் கவனமாய் கேட்கிறார். நான் அழும் பொழுது ஏலிக்கு விளங்கலைங்க. ஏலி அங்கே தான் உட்கார்ந்து இருக்கிறான். வாய் உதடு மட்டும் அசைஞ்சிட்டே இருக்குது.
கண்ணுல இருந்து தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏலி எப்படி புரிஞ்சுக்கிட்டானா, இவ குடிச்சிருக்கிறான்னு நினைச்சிட்டான். எவ்வளவு பயங்கரமான காரியம். அவசரம் இல்லை ஆண்டவரே, நான் மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, என் ஆண்டுடைய சமூகத்தில் என் இருதயத்தை உற்றிவிட்டேன். எவ்வளவு பெரிய சமாதானம் உண்டு தெரியுமா? ஆண்டுகிட்ட நீங்க கொட்ட பழகிட்டீங்கன்னா வேற யார்ட்டையுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. சந்தோஷமா இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம், என் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் திருப்தி அடைந்தாலா அடையலையா? அன்னாளை ஆண்டவர் கடாட்சித்தார்னு சொல்லப்படும். சந்தித்தார், அவளுடைய தேவையை சந்தித்தார். ஒரு பிள்ளை கொடுக்கவில்லை, அதுக்கப்புறம் அநேக பிள்ளைகளை அவளுக்கு கொடுத்தார் ஆண்டவர். அவள் கேட்டது ஒரு பிள்ளை, ஆனால் அவளுக்கு ஏராளமாய் கொடுத்தார். கேட்டதற்கும் அதிகமாய் கொடுத்த தெய்வம் அதுதான் நம்முடைய தேவன். இந்த பெண்ணானவள் அதை ஆண்டு அங்கே சொல்லும்போது சொல்கிறான், நீ விரும்பினது உனக்கு ஆக கடவு. அதாவது 28ஆம் வசனத்துல, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. தெரியல என்னென்னலாம் அடைஞ்சு, என்னென்னலாம் ஆசைப்பட்ட. அவள் யோசிச்சிருப்பா, இன்னும் கொஞ்சம் நல்ல என்ன பண்ணிருக்கலாம், ஆசைப்பட்டிருக்கலாமே. உண்மைதாங்க, பெருசாக ஆசைப்படுங்க. அதாவது வில்லியம் கேரி சொல்லும் பொழுது, தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்க, பெரிய காரியங்களை சாதியும், சும்மா சின்ன காரியங்களை எதிர்பார்க்காதீங்க. ஆண்டுகிட்ட போய் அற்பமான காரியத்துக்காக நிற்காதீங்க, பெரிய காரியத்தை கேளுங்க. நான் பொருளாசையோட அந்த பொருளாசைக்காக பேசலைங்க. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, நான் ஆண்டுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், நான் ஏதாவது செய்து முடிக்க வேண்டும், என் ஆண்டிற்காக நான் வாழ வேண்டும், இந்த ஒரு வாழ்க்கையை நான் சரியாக செலவு செய்துவிட்டு நான் போக வேண்டும். பவுல் சொல்லும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எனக்காக என்ன வச்சிருக்கு? நீதியின் கிரீடமாக வைக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு சந்தோஷமான ஒரு முடிவு. கழுத்து தாங்க போச்சு அவனுக்கு, ஆனால் அவன் விசுவாசம் போகவில்லை. அவ்வளவு அற்புதமான ஒரு மனிதனாக இங்கே வருகிறான். அப்ப இந்த பெண்ணானவள் சரியான நபரிடத்திலே வருகிறாள். வந்தது மட்டுமல்லங்க, அந்த சரியான நபர் யார் என்பதை அறிந்தவள் அவள். கேள்விப்படதான் செஞ்சிருக்கான். அவன் யூத பெண் அல்ல, தாவீதின் குமாரன் சொன்னா நமக்கே விளங்காது அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லி. அப்ப இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் தாவீதின் குமாரன்னா என்னன்றது தெரியும். ஆனா இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை ஆண்டவரே என்று சொல்லி அழைத்திருக்கலாம். ஆனால் அவள் எப்படி அழைத்தாள்? தாவீதின் குமாரனே என்று சொல்கிறார். அப்ப அவள் கேள்விப்பட்டதை அப்படியே விசுவாசித்தாள். தாவீதின் குமாரன் என்று சொன்னால் உலக ரட்சகர், மேசியா என்று சொல்லி அர்த்தம். இந்த உலகத்திற்கு வர வேண்டிய மேசியாவ, இவர்தான் ரட்சகர், இவர் ஒருவர் தான் என்னை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி முழுமையாய் நம்பி பிடித்துக் கொண்ட ஒரு பெண். நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ண உட்காரும் பொழுது என்ன இருக்கு? நான் சனிக்கிழமை நேற்று காலையில் கூட நான் தான் பேசுறேன். யார்கிட்ட வந்திருக்கிறோம் கேட்க? லக்கில் எது நடக்கிறதாக்கா அப்படியே வந்துட்டு இருக்கோம்? இல்லை, நம்முடைய தேவன் 121ஆம் சங்கீதத்தில் நேற்று நாங்கள் படிக்கும் பொழுது படித்த காரியம் என்ன சொன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அதே அந்த வசனம் ரொம்ப விளங்கலை. ஏன்னா ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. 2ஆம் வசனம் அழகாக சொல்லுது. யார்கிட்ட இருந்து ஒத்தாசை வரும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வெறும் மலையை பார்த்து ஜெபம் பண்ணு சொல்லலை. அல்லது இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு ரன் அடிச்சு 4 ரன் பார்த்தா அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா வானத்தை பார்க்குறேன், அவங்க எங்கே பார்க்குறான் அவனுக்கு தெரியாது சில நேரத்தில். ஆனால் நான் மேலே பார்க்கிறேன் என்று சொன்னால் யாரை நோக்குகிறேன்? வானத்தையும் பூமியும் உடைய கர்த்தரை நான் நோக்குகிறேன். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உன்னை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை, பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, அவர் உன் போக்கையும் வரத்தையும் இதுவரைக்கும் என்றைக்கும் காப்பார். அற்புதமான ஒரு பகுதி. அப்படிப்பட்ட தேவனை நோக்கி பார்க்கிறேன் நான். படிச்சிருக்கிறோமா? இந்த பெண் அப்படியே பிடிச்சிட்டா. அவர் தாங்க தாவீதின் குமாரன் அப்படின்னு யாரோ அவங்களுக்கு சொல்லியிருக்கணும். தாவீதின் குமாரன்னா அவர் தாங்க ரட்சகர், வர வேண்டிய ரட்சகர் அவர் தான் சொல்லி யாரோ சொல்லியிருக்க வேண்டும். வந்தா, நேரா வந்தா, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்கிறார். சரியான நபரிடத்திலே ஓடி வந்த பெண். அந்த நபர் யார் என்பதை கேள்விப்பட்டது மட்டுமல்ல, அதை அப்படியே பற்றி கொண்ட ஒரு பெண். ரூத்தை யோசித்து பாருங்களேன். மோவாபிய பெண். நகோமிட்டு தான் இஸ்ரவேலின் தேவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கணும். அந்த தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லி அவ எடுத்த தீர்மானம் என்ன சொன்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம்
என்னுடைய ஜெபம். இதை பற்றி பிரிஞ்சு போகிறத மட்டும் பேசாதீங்க. மரணம் தான் நம்மளை என்ன பண்ணணும், பிரிக்கணும் சொல்லி. என்ன அழகான வார்த்தை. நம்முடைய தேவன் யார்? எத்தனை வருஷம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். இன்னும் அவரை பற்றி சந்தேகம் தானா? அவர் எனக்கு என்ன செய்வார், ஜெபத்தை கேட்பாரான்ற சந்தேகமா? இல்லை, நம்முடைய தேவன் யார் என்பதை சரியாய் புரிந்து அதை அப்படியே பிடித்து கொண்டவர்களாக அவரிடத்திலே ஓடி வர பழக வேண்டும். எங்கெங்கேயோ ஓடுகிறோமே. பருப்பு வேலைன்னா எங்க வராது, ஆண்டட்டு வராது. அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பக்கம் எல்லாம் செஞ்சு முடிச்சு ஒண்ணுமே நடக்கலன்னொன்னே, எசப்பா நீங்க தான் எனக்கு இருக்கீங்க, ஏன் இது முதல்ல தெரியலையோ? இல்லைங்க, ஆண்டட்டு ஓடுவாங்க. இவரை தவிர வேறு யாரும் இல்லை. வேறு வழி இல்லைன்னா ஆண்டவர் அல்ல, ஆண்டவரை தவிர வேறு வழி நமக்கு இல்லை. அதை நாம் உணர வேண்டும். இந்த பெண்ணானவள் அங்கே வந்து சரியான நம்மிடத்தில் நபரிடத்திலே கேட்கிறார். ஜெபம் அற்புதமான காரியங்க. அதை வெளியில் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. சரியா? ஏதோ இங்கே ஒரு கோயிலை பார்த்தா இதையும் பார்த்தாலும் கொண்டுட்டு போவாங்க. ஆனால் அவங்க ரொம்ப சின்சியர். நல்லா புரிஞ்சுங்க, அவங்கள நான் கேலி பண்ணல, நம்மளை விட ரொம்ப சின்சியர் அவங்க. அவங்க இந்துவாக இருக்கலாம், பட்டு அடிச்சிருப்பாங்க, ஆனால் போகிறாங்க. தெய்வமே நான் போகிற காரியம் என்ன பண்ணோம், நல்லா நடக்கணும். அவங்கள நான் கேலி பண்ணல, அவங்க நம்மளை விட விசுவாசிகள்னு நினைக்கிறேன் நான். ஆனால் எதை நம்புறதுன்னு அவங்களுக்கு தெரியலைங்க. எந்த தெய்வம் தனக்கு உதவி செய்யும் சொல்லி அவங்களுக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு எனக்கும் தெரியுமே. ஏன் நாம் அவரிடத்தில் ஓடி வருகிறதில்லை? நீங்கள் கேட்காதனாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் சொல்லி தானே ஆண்டவர் சொல்லுகிறார். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறாரே. ஏன் நான் அதை கேட்கக்கூடாது? என்னுடைய பிரச்சனையை, என்னுடைய தேவையை, என்னுடைய நிலைமையை நான் அப்படியே அவரிடத்தில் சொல்லி எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொன்னால் அவர் எனக்கு இறங்க ஆயத்தமாக இருக்கிறார். இந்த பெண்ணானவள் செய்த மற்றொரு காரியம் என்ன சொன்னால், அந்த இடத்துல சீஷர்கள் தான் அதை பயன்படுத்துகிறாங்க. 23ஆம் வசனத்தை பாருங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. யாரு? ஏசுப்பா. இவ கத்திட்டே வரா பின்னாடி, தாவீதின் குமாரனே தாவீதின் குமாரனே சொல்லி. ஒண்ணுமே அவர் சொல்லவே இல்லை. யாருக்கு பொறுக்கல? சீஷர்களுக்கு பொறுக்கல. என்னடா இவர் இப்படி போயிட்டே இருக்கிறார் அமைதலாம் சொல்லி. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்ப பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தான். ஆண்டவர் கண்டு கொள்ளவே இல்லை. ஆனால் இவளோ அவரை விடுவதாக இல்லை. பின்தொடர்கிற ஒரு இதே 20வது அதிகாரம் பாருங்களேன். மத்திய 20வது அதிகாரத்தில் வழியிலே உட்கார்ந்து இருக்கிற 2 குருடர்கள் ஆண்டவரை நோக்கி, அவங்களும் தாவீதின் குமாரன் தான் சொல்லி கூப்பிடுறாங்க. 30வது வசனம் 30-31 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா தாவீதின் குமாரன் சொல்லி கூப்பிடுறாங்க. ஆண்டவர் ஒண்ணுமே பேசல. மன்னிக்கணும், அவங்க கூப்பிடுறாங்க. ஜனங்கள் என்ன பண்ணாங்க? 31 வசனத்துல, ஏய் சத்தம் போடாதீங்கப்பா, அமைதியா இருங்கப்பான்னு சொல்லி அதட்டுறாங்க. அவங்க அதட்டின மாத்திரத்தில் 31 வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். அதான் பர்சிஸ்டன்ஸ் சொல்றது. அதான் தொடர்ந்து செய்கிற காரியம். தேவன் கேட்கும் வரைக்கும் ஜெபிக்கும் காரியம், எனக்கு கிடைக்கும் வரைக்கும் அவரை விடாமல் இருக்கிற காரியம். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். லூக்கா 18வது அதிகாரத்தில் சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாதீங்க. கிடைக்கும் மட்டும் அவரை பிடிக்கும் காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இவள் சொன்னா சீஷர்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியாம சொல்றாங்க, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, அவளை அனுப்பிவிடும் அப்படி சொல்லுங்க. சார் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில. தேவன் நமக்கு பதில் கொடுக்கும் மட்டும் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் பாருங்க. 24ஆம் வசனம். அந்த பெண்ணை கேட்டுச்சா கேட்கலையான்னு தெரியல. நான் நினைக்கிறேன் கேட்குற மாதிரி தான் யார் சொல்லியிருப்பா? ஆண்டவர் சொல்லியிருப்பார். என்ன சொல்றார் 24? அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் இவளுக்காக வரலையே. யாருக்காக வந்தேன்? இஸ்ரவேலருக்காக தான் வந்தேன். இவள் கானானிய ஸ்திரீ, இவளுக்காக வரவில்லை என்று சொல்கிறார். கடுமையான வார்த்தையா இருக்கு. அவளுடைய காதிலே விழுந்திருக்கலாம். அதனால தான் உடனே அவளுடைய ரியாக்ஷனை பார்த்தீங்க 25ஆம் வசனத்தில் வருகிறது. அவள் என்ன பண்ணினான்னு சொன்னால், அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். குறுக்க வந்துட்டா. குறுக்க வந்து என்ன பண்ணிட்டா? முன்னாடி ஓடி வந்து
இவர் செய்யாம போயிடுவாரோன்னு சொல்லி முன்னாடி வந்து முழங்கால் படி போட்டு அவரை பணிந்து கொண்டார், செய்ய கட்டாயப்படுத்துகிறார். இதெல்லாமே அவளுடைய விசுவாசத்தை காட்டு. இவரை விட்டால் எனக்கு வேற வழியே இல்லை என்பதை அவள் அங்கே வெளிப்படுத்துகிறவளாக இருக்கிறார். இப்ப பின்தொடரும் ஒரு பெண். ஆண்டவரை தொடர்ந்து கூப்பிடுகிறோமா? முக்கியமான ஒரு காரியம். அதாவது ஒரு காரியம் நடக்கல உடனே உலகம் நம்மகிட்ட என்ன சொல்லணும், இந்த அங்கே போய் மந்திரிச்சு வந்தால் என்ன பண்ணிடும், சரியா சொல்லுவோம். அங்கே போய் மந்திரிச்சு மட்டும் வந்துடுங்க. யார் கீழ்ப்படிய போகிறோம்? என் தேவன் எனக்கு செய்யாவிட்டாலும் கூட நான் எங்கே போக முடியாது, அங்கே போக முடியாது. தேவன் செய்வா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லும்போது சொல்கிறாங்க, எங்கள் தேவன் இந்த அக்கினியிலிருந்து எங்களை தப்புவிக்க வல்லவர், தப்புவியாமல் போனாலும் நீர் நிறுத்தினது சிலை எங்களால் என்ன பண்ண முடியாது, வணங்க முடியாது. அதுதாங்க தேவனுடைய பிள்ளைக்கு. ஏன்னா தேவன் எனக்கு செய்ய வல்லவர். சிலத்தில் அவர் செய்யாமல் விட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது என்று சொல்ல வேண்டும். அதுதான் விசுவாசம். இந்த பெண்ணானவள் நேரே முன்னாடி வந்துட்டா, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். அடுத்ததாக பார்க்கும்போது இந்த பெண்ணானவள் அவள் விரும்பினதை பெற்றதற்கு காரணம் என்ன சொன்னா, தன்னை தாழ்த்தி பெற்றுக்கொண்டாள். என்னென்ன பார்த்தோம்? முதல்ல நான் சொன்ன காரியம் என்ன சொன்னா, விரும்பினதை பெற்றுக்கொண்டாள். சரியா? அடுத்தது தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவள் பயன்படுத்தி கொண்டாள். மறந்துடாங்க, வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. வாய்ப்பு எப்பயுமே கிடைக்காது. அவள் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தினாள். அடுத்ததாய் நாம் பார்த்த காரியம், தேவையை அறிந்து அடையாளம் கண்டிருந்த ஒரு பெண். தன்னுடைய வாழ்க்கையின் தேவை என்ன, அதை அடையாளம் கண்டிருந்த ஒரு பெண். சரியாக வந்து ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறாள். சரியான நபரிடத்திலே ஓடி வருகிறாள். ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் அவளுக்கும் இருந்திருக்கலாம், அங்கே போகவில்லை, ஆண்டவரிடத்திலே ஓடி வருகிறாள். அடுத்ததாய் பார்க்கும் பொழுது அவரை பின்தொடர்ந்த ஒரு பெண் தொடர்ந்து வருகிறாள். கடைசியாக தன்னை தாழ்த்தி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொண்டாள். ஆண்டவரை அவள் பணிந்து கொண்ட உடனே 25ஆம் வசனத்தில் வாசித்தோம். 26 ஆண்டு என்ன பதில் சொல்கிறார் என்பதை பாருங்கள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். நமக்கெல்லாம் இதில் காதில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, காரி துப்பிட்டு உங்கள்கிட்ட வந்ததே தப்புன்னு சொல்லிட்டு நம்ம வழியில் போயிடும். ஆண்டவர் மேலே நம்ம கோவப்படுற பழக்கம் உண்டு நமக்கு, இல்லை? அவர்கிட்ட கோவப்படாங்க. நீ காலையில் கூட நான் சொல்லும்போது யாத்திராகமம் அதில் சொல்லும்பொழுது அவர் எப்படிப்பட்ட தேவன், யாத்திராகம் எடுத்துக்கோங்களேன். யாத்திராகமம் 34வது அதிகாரம். இது ஆண்டவரே சொல்லுகிற காரியம். மோசேயிடத்தில் சொல்லுகிறார், தான் எப்படிப்பட்டவர், தான் யார் என்பதை சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் தண்டிக்க விரும்புகிறவரா? இல்லை, அவர் மன்னிக்க விரும்புகிறவர். கொடாமல் இருக்க விரும்புகிறவரா? அவர் கொடுக்க விரும்புகிறவர். பார்க்கலாமா? 34வது அதிகாரம், யாத்ரா 34வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமும் உள்ள தேவன். அப்ப அவர் சத்தியமுள்ளவர், தயவுள்ளவர், மகாதயவுள்ளவர், சாந்தமுள்ளவர், நீடிய பெருமையுள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், சொல்லிக்கொண்டே போகலாம். 7ஆம் வசனத்தில் பார்க்கலாம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாதவர், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அக்கிரமத்தை எத்தனை தலைமுறை விசாரிப்பார்? 3, 4. ஆனால் இரக்கம் பாராட்டுவது எத்தனை தலைமுறை? 1000. 1000க்கு 2, 3க்கு 3, 4க்கும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன், எத்தனை மாட்டாங்க. 1000 தலைமுறைன்னு சொன்னா எந்த சந்ததியும் 1000 தலைமுறைலாம் இருக்காதுங்க. அப்படின்னா அவருடைய இரக்கம் முடிவில்லாதது. ஆனால் அவர் கோபப்பட்டார்னா ஒரு 2, 3 தலைமுறை கோபப்படுது. அதுலேயும் ஒருத்தன் இறக்கப்பட்டு ஆண்டவரே இறங்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாரு? ஃப்ளாட். அவர் அப்படியே இறங்குகிறார். அற்புதமான தேவனுங்க. அவரை குறை சொல்லாதீங்க, அவர்கிட்ட கோபப்பட வேண்டாம்.
அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவர் இரக்கமுள்ள தெய்வம். இவள் கோபப்படலைங்க, நாய்க்குட்டின்னு சொல்லிட்டார். அது இயற்கையாகவே இஸ்ரேல் ஜனங்கள் புறஜாதிகளை சொல்லுகிற வார்த்தை. ஆனால் இவர் கொஞ்சம் ஸ்வீட்டாக சொல்கிறார். அதை எப்படி சொன்னார்? நாயின்னு சொல்லலை, நாய்க்குட்டின்னு சொல்ல. அதில் ஒரு இரக்கத்தை பாருங்க, அதுலேயும் ஒரு மரியாதை பாருங்க. மிச்சவங்களாம் நாயின்னு சொன்னாங்க, இவங்க நாய்க்குட்டின்னு சொல்லிட்டார். நான் அவள் தன்னுடைய தாழ்மையை இங்கு வெளிப்படுத்துகிறாள். 27ஆம் வசனம். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேதியிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றா. எனக்கு என்ன போதும்? துண்டு போதும், பீசஸ் போதும், கொஞ்சம் கொஞ்சம் போதும், ரொம்பலாம் செய்ய வேண்டாம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்கிற மாதிரிலாம் செய்ய வேணாம், சின்னதாக செய்யுங்க போதும். என்ன அழகான விஷயம்! ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாருங்க, ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். 28ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். என்ன சந்தோஷம்! எவ்வளோ சந்தோஷமாய் திரும்பி போயிருப்பாள். நிறைவாய் குறைவாக வந்தாள், நிறைவாக திரும்பி போகிறாள். ஏசாமிட்ட வந்தவங்களாம் யாருமே குறைவாக திரும்பி போனதே கிடையாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவரை கையில் வச்சுட்டு ஏங்க புலம்பிட்டு இருக்கணும்? எதற்காக அழுது கொண்டு உட்கார்ந்து இருக்க வேண்டும்? நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவன்கிட்ட போய் நம்ம போராடலாம் வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. சரியா? சில சாமியெல்லாம் கல்லை விட்டு எரிஞ்சாதான் அது என்ன பண்ணும்? கேட்கும். செவிட்டு சாமின்னு சொல்லுவாங்க, கேள்வி பண்ணலாம், இருக்குது, நம்ம ஊர்லேயே இருக்குது. சரியா? அதெல்லாம் கேட்காது. மணி அடித்து தான் சாமி என்ன பண்ணோம்? கூப்பிடணும். நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லைங்க. என் மனசினுடைய பெருமூச்சுகளை காண்கிற தேவன், என்னுடைய ஏக்கங்களை காண்கிற தேவன். உண்மையை சொல்லப்போனா இந்த பெண்ணை, இந்த ஆண்டவரை தேடி இந்த பெண் ஓடி வரவில்லை, இந்த பெண்ணை தேடி யார் போனது? ஆண்டவர் போனார். அதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியம். நம்மை தேடி அவர் வந்தார் இந்த பூமிக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் குறுக்கிட்டு கொண்டே இருக்கிறார். எதற்காக என்று சொன்னான், மகனே மகளே, நான் உன் வாழ்க்கையை நான் இன்னும் பூரணமாக்க விரும்புகிறேன், இன்னும் மேன்மையானதாக மாற்ற விரும்புகிறேன், உன் குறைகளை நான் நீக்க விரும்புகிறேன், உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், என்னிடத்திலே கேள் என்று சொல்லி கேட்கும் வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொண்டே கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். நம்ம எதையாவது சொல்லிட்டு விலகி விலகி போனால் அவர் என்னங்க பண்ண முடியும்? கேட்காத வரைக்கும் அவர் என்ன பண்ண முடியாது, சில காரியங்களை கொடுக்க முடியாது. அவனிடத்தில் கேட்கலாம். அற்புதமான தேவன் நமக்கு உண்டு, மேன்மையான தேவன் நமக்கு உண்டு. வாலிபர்கள், பிள்ளைகள், அப்பா அம்மாட்ட சண்டை போடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டோட்ட கேட்க பழகுங்க. முதல்ல அவர்கிட்ட கேளுங்க, அதுக்கப்புறம் அப்பா அம்மாட்ட என்ன பண்ணலாம்? கேட்கலாம். அதை கொடுக்கக்கூடிய பலனை தேவன் உங்கள் பெற்றோருக்கு கொடுப்பார். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாஞ்சிக்கிறீங்க? எப்படிப்பட்ட எதிர்காலத்தை வாஞ்சிக்கிறீங்க? உங்கள் உங்கள் மனதில் இருக்கிற பயம் என்ன, ஏக்கம் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன, எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் எல்லாவற்றுக்கும் மேலான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். மற்றவங்களை குறை சொல்லி பிரயோஜனமே இல்லைங்க. போதவர் சரியில்லை, சபை சரியில்லை, ஒரு வேலும் சரியில்லை, எல்லாம் சரியில்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உறவு எனக்கும் ஆண்டவருக்கும் தாங்க. இது நாம் கற்றுக்கொள்கிற ஒரு இடம், குறைவுள்ள மனிதர்கள் கூடி வருகிற ஒரு இடம். அது அப்படிதான் இருக்கும். ஆனால் குறைவற்ற ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை ஆண்டுக்காக செய்து முடிப்போம். தலைகளை தாழ்த்த ஒரு நிமிஷம் கண்களில் மூடி இருக்கலாம். எவ்வளவு மகத்துவமான ஒரு தேவன் உண்டு என்பதை நாம் அறிந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எவ்வளோ நாட்களே நான் வீணடித்திருக்கிறேன், எத்தனையோ முறை நீர் சொல்லியும் நான் கவனம் செலுத்தவில்லை. ஆனால் இன்றைக்கும் நீர் என்னோடு கூட இடைப்படுகிறீர், நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, மீண்டும் என்னோடு கூட பேசினதுக்காக நன்றி, பேசிக்கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. அவர் காத்து கொண்டிருக்கிறார், நாமோ அவரை பார்க்க விரும்பவில்லை. என் கவனமோ எங்கேயோ இருக்கிறது, எதையோ நாடி ஓடிக்கொண்டிருக்கிறேன். மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்க தான் உன் அருகிலே நிற்கிறேன். உன் பட்டணத்துக்கு வந்தேன், என்னிடத்திலே வா.
என்னிடத்திலே கேள். ஏன் கேட்கக்கூடாது? உன் வாழ்க்கையின் பிரச்சனை என்ன? உன் குடும்பத்தின் பிரச்சனை என்ன? பிள்ளைகளை குறித்ததான பிரச்சனைகள் என்ன? ஏன் புருஷனோட சண்டை போட வேண்டும்? ஏன் ஆண்டவரிடத்திலே போராடக்கூடாது? புருஷனுக்காக உபவாசம் இருந்து ஜெபித்த நேரம் உண்டா? மனைவிக்காக உபவாசம் இருந்து ஜெபித்த நேரம் உண்டா? பிள்ளைகளுக்காக உபவாசம் இருந்து ஜெபித்த நேரம் உண்டா? கேட்கவே இல்லைன்னு சொன்னா அவர் எப்படி கொடுக்க முடியும்? கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நமக்காக மட்டும் இல்லைங்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்க நமக்கு கடமை உண்டு. தேசத்துக்காக ஜெபிக்க கடமை உண்டு. நாம் சமாதானமான ஜீவியம் பண்ண தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். அதிகாரிகளுக்காய், ராஜாக்களுக்காய், ஆளுகிற மக்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்காததினால் தான் இன்றைக்கு தேசம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஜெபிப்போமா? ஜெபித்தால் நம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே ஒருவேளை சந்தோஷமாய் வாழ முடியும். இல்லையானால் தேசம் கெட்டு சீரழிந்து போய்விடும். நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆண்டோட்ட நேரத்தை உண்டாக்குங்கள். அந்த தாய் நேரமில்லை என்று சொல்லியிருப்பாள், ஆனால் அவளுடைய பிள்ளை பிசாசின் பிடியிலே அழிந்து போயிருப்பாளே. நேரம் செலவு செய்தார், பெற்றுக்கொண்டார். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மேன்மையான காரியங்களை செய்கிற தேவன், ஆச்சரியமும் அதிசயமானவைகளை செய்கிற தேவன், நீ அறியாது உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன தேவன் நீர். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன தேவன் நீர். ஆண்டவரே, இந்த ஜெபம் என்ற ஒரு பெரிய பொக்கிஷத்தை எங்கள் கையில் நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீர் கவனமாய் கேட்கிற தேவன், எங்களுக்கு பதிலளிக்கிற தேவன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்திலே வந்து கேட்ட ஒருவரும், உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நன்றி செலுத்துவதற்காக அப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கு உண்டு. நாங்கள் ஏன் புலம்ப வேண்டும்? நாங்கள் ஏன் கதற வேண்டும்? எங்கள் தேவன் எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடிப்பார். ஆம் கர்த்தாவே, அந்த நம்பிக்கை எங்களுக்கு தாரும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தாரும். ஜெபத்தினாலே ஜெயம் பெற கிருபை தாரும். ஜெபத்தினாலே சாதிக்க கிருபை தாரும். இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாய் மாற கிருபை தாரும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்கள் சபைக்கு நீர் கொடுக்க விடுமாம் சில கெஞ்சி கேட்கும். மனித தவறுகளை மன்னியும், அதை நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் உமக்காக இந்த பூமியிலே பெரிய காரியங்களை செய்து முடிக்க பலன்தான். ஆசீர்வதிங்க கர்த்தாவே. வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வசனங்களை தொடர்ந்து பிரயோஜனமாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாவற்றையும் கர்த்தர் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.